இந்த பிரபஞ்சம் உருவாகும்போது ஓம்கார சப்தம் கேட்டதுன்னு சொல்லுவோம். அப்போ உருவாகும்போது சலனம் தானே உருவானுச்சு, சக்தி உருவாயிடுச்சு. உருவாகும்போது உண்டான சப்தம் இருக்கு பாருங்க, ங்கிறது அது சிவம். அந்த சப்தம் சிவம், இந்த சலனம் சக்தி. நாராயணர் கையை பிடிச்சிருப்பார். என்ன அர்த்தம்? இவர் பூமிக்கான வாழ்வாதார கடவுள். உனக்கு என்னென்ன ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அத்தனையும் நான் சேர்க்கிறேன், நீ கவலைப்படாத. என் பாதத்தை கீழே என் பாதத்தை பார்த்துக்க. இப்போ இருள்னா சிவம், வெளிச்சம்னா சக்தி. சிவத்திலிருந்து தான் சக்தி தோன்றுது, சக்திக்குள்ள சிவம் ஒளிந்திருக்கும். நீங்கள் சிவனையும் சக்தியையும் தரிசனம் பண்ணணும்னு நினச்சா ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன். இப்போ ஒரு அகல் விளக்கில் சுகமே சூழ்க நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த பதிவில் பார்த்தோம் அந்த தாந்திரிக முறைகளை பற்றி. வள்ளுவர் பெருமானார் சொன்னது போல, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தெய்வத்தால் ஆகாத விஷயம் என்று எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது சும்மா சொல்லியிருப்பாரா? அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அதாவது தெய்வம் சிலரை ஆட்கொண்டு அருள் செய்தது. ஞான சம்பந்தர் போன்றவர்களை சிறு வயதிலேயே தெய்வம்னா என்னென்னு தெரியாமல் இருக்கும்போது கூட சில பேருக்கு, மகாகவி காளிதாஸ் போன்றவர்களை, அவர் மாடு மேய்ச்சிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர், அவங்களுக்கெல்லாம் தெய்வம் தேடி வந்து அருள் செய்தது. அதுதான் இதை படிக்கிற பெரியவங்க நம்மளை கொஞ்சம் புத்திசாலிகள் என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ அவங்களெல்லாம் தேடி வந்து அருள் செய்த இறைவன், நான் இவ்வளவு தூரம் அந்த தெய்வத்தை நேசிக்கிறேனே, பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறேனே, என்னை வந்து ஆட்கொண்டு அருள் செய்தவில்லையே அப்படின்னு ஏங்கக்கூடும் அந்த பக்தி உள்ள மனம். அதுக்கு தான் வள்ளுவர் சொல்கிறாரு, தெய்வம் தேடி வரலையா, அதுதான் தெய்வத்தான் ஆகாது எனினும் பரவாயில்ல, முயற்சி தான், முயற்சி செய்ய மெய் வருத்த கூலி தரும். இறைவன் அருளை பெற்று நீ இறைவன்கிட்டே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் என்று வள்ளுவர் சொல்கிறாரு. அந்த முயற்சி என்பது தான் தாந்திரிக பயிற்சி முறைகள். ரைட். அதில் ஒரு பயிற்சி முறையை நம்ம முன்னாடி உள்ள நிகழ்ச்சியில் பார்த்துட்டோம். இப்போவும் ஒரு அந்த குரல் அப்படியே இருக்கட்டும், அடுத்த ஒரு குரல் எடுத்துக்குவோம். என்னென்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி வள்ளுவரே சொல்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, உடனே நம்பிடக்கூடாது. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய். தீர யார்கிட்ட போய் விசாரிக்கிறது? கண்ணால் பார்த்தவன்ட்டு தானே விசாரிக்கணும், இல்லை காதால் கேட்டவன்ட்டு தானே விசாரிக்கணும். ஆனால் தீர விசாரிக்கிறது யார்கிட்ட விசாரிக்கிறது? என்னென்னு கேட்டிங்கன்னா, அது உண்மைதான், தீர விசாரிக்கணும், அது உண்மைதான். சில விஷயங்களை வந்து தவறாக கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டுருவோம். காதில் கேட்கிற விஷயத்தை, பார்க்குற விஷயத்தை கூட தவறாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட வேண்டாங்கிறது தான். ஆனால் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னா, இதில் மெய்ப்பொருள்னு எதை சொல்ல வர்றாருன்னா, சிவசக்தியை தான். சிவனையும் சக்தியையும் நீ ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ பிரித்து ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்து உணர்ந்து கொள். அப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உனக்கு தெய்வீக ஞானம் கிடைத்து விடும். தெய்வீக ஞானம்னா இறையருள் கிடைச்சிரும். என்ன சொல்கிறார் பார்த்துங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். ரைட்டு. ஒரு செயல் நடக்குதுன்னா, அது நடந்து போச்சுன்னு பார்த்துட்டு வந்தவன் சொன்னான்னா நான் கேட்குறேன். உதாரணத்துக்கு, இப்போது பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்துலையும் சிவமும் இருக்கும், சக்தியும் இருக்கும். அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு விஷயத்திலையும், எந்த ஒரு நிகழ்விலையும் சிவமும் இருக்கும், சக்தியும் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஓ அப்படியா, சரி, இதில் இதுதான் சிவம், இது சக்தி என்று நீங்களாக முடிவு செய்திடணும். அப்போது சக்தினா அசையக்கூடியது, இயங்கக்கூடியது, தள்ளக்கூடியது, தூக்கக்கூடியது, இதெல்லாம் சக்தி. சிவம்னா அது அறிவு, பேரறிவு நிலை. அதுக்கு எந்த விதமான சலனம் இல்லை. உதாரணத்துக்கு, இந்த பிரபஞ்சம் உருவாகும்போது முதல்ல பார்த்தோம், ஓம்கார சப்தம் கேட்டதுன்னு சொன்னோம். அப்போ உருவாகும்போது சலனம் தானே உருவானுச்சு. இந்த சலனம் சக்தி உருவாயிடுச்சு. உருவாகும்போது உண்டான சப்தம் இருக்கு பாருங்க, ங்கிறது அது சிவம். அந்த சப்தம் சிவம், இந்த சலனம் சக்தி. இந்த சப்தத்தையும் சலனத்தையும் வைத்து தான் இந்த பிரபஞ்சமே உருவாகுது. இப்போ வாழ்வாதார கடவுள் நாராயணர் என்ன சொல்கிறாரு? சைவ கடவுள்கள், இப்போ சிவபெருமான், முருகன், பிள்ளையார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருப்பாங்க கையை, அருள் பாலிப்பு. நாராயணர் கையை எப்படி வச்சுருப்பார்? என்ன அர்த்தம் என்றால், இவர் வாழ்வாதார கடவுள், பூமிக்கான வாழ்வாதார கடவுள். நீ என்ன செய், இந்த பூமியில் வாழும் பொழுதே உனக்கு என்னென்ன ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அத்தனையும் நான் சேர்க்கிறேன், நீ கவலைப்படாத. என் பாதத்தை கீழே என் பாதத்தை பார்த்துக்க, பாதத்தை நீ வணங்கு. இதே முருகன் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருப்பார், அங்கே பார்த்துக்குவோம்,
மேலே. இப்போ நீங்கள் சைவர்களுடைய நோக்கம் எல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ முருகனை எடுத்துங்களா மொட்டை அடிச்சிடுவார், ஒரு கோவணத்தை கட்டிக்குவார், சிவபெருமானுக்கு கையில் ஒரு திருவோடு தூக்கிட்டு போயிடுவார். அப்போ இந்த உலக வாழ்க்கை ஒரு மேட்ரு கிடையாது. நான் இங்கே கோவணத்தை கட்டி துரிவேன், எவன் அதை கிண்டல் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், என்ன ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணால் தானே எனக்கு அது பாதிப்பு. ஆனால் எனக்கு ஆன்ம பலம் பெருக 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 எனக்கு முக்தி மோட்சகதியில் எனக்கு ஒரு பேரின்ப பெருவெளி காத்திருக்கு. நான் அங்கே போய் நிரந்தரமாக யுகாதி 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 காலமாக நான் வசிக்க போகிறேன். அப்போது எனக்கு இது முக்கியம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் சைவர்கள், வைணவர்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் கோவணம் கட்டினாரே, இப்போ நாராயணன் கட்டுவாரா? அவர் பட்டு பீதாம்பரம் உடுத்தி நவரத்ன மாலைகள் போட்டு அந்த தங்க வைர வைடூரிய நகைகள் போட்டு இந்த உலகத்தில் ஒரு ஒரு மகாராஜா எந்த சுகமாக இல்லாமல் வச்சிருப்பாரோ அத்தனை சுகத்தையோடு அதையும் தாண்டிய சுகத்தோடு வாழக்கூடியவர். சரி, இப்போ அவர் வாழ்வாதார கடவுளாக இந்து மதம் வேதம் சொல்லுது. அப்போது அவர் இந்த வாழ்வாதாரத்துக்கு எதை வைத்து இந்த பிரபஞ்சம் உருவானது? இந்த சலனத்தையும் சப்தத்தையும் வைத்து. இப்போ இந்த வாழ்வாதார கடவுள் மக்களுக்கான வளமையை அளிப்பதற்கு இந்த சலனத்தையும் சப்தத்தையுமே ஆயுதமாக எடுத்து உங்களுக்கு அருள்பாலிக்கிறார். அதனுடைய வடிவமாகத்தான் சலனத்தின் குறியீடாக சக்கரத்தையும் சப்தத்தின் குறியீடான சங்கையும் ஏந்தி நிற்கிறார். இப்போ அதை வைத்து தான் அருள்பாலிக்கிறார். இந்த சலனம்ங்கிறது சக்தி, அந்த சப்தம்ங்கிறது சிவம். ஒருத்தர் சொல்கிறாரு, நீ ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருக்க இல்லையா? ஆமாம். ஒரு சின்ன பையன் ஒரு செங்கல் கல்லை தூக்கி உள்ளே போட்டாயா அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாருன்னு வைங்க. யார் யார் வாய் கேட்பினும் செங்கக்கல்லை போட்டதாக இவர் சொல்கிறார். கேட்டேன், கண்ணை மூடிட்டேன், செங்கக்கல்லை தூக்கி கொண்டு போடுறான். நான் உள்ளுக்குள்ளே பகுப்பாய்வு செய்கிறேன். இந்த நிகழ்வில் சிவம் எது, சக்தி எது? உள்ளே கொண்டு போட்டானா, போட்டோன்னைய தப்புன்னு ஒரு சத்தம் எழும்பிச்சு. அது சிவம். ரைட்டு. அலை அலையாக அலை உண்டானது வட்டமாக, அது சக்தி. ரைட்டு. அது சிவம், அது சக்தி. ரைட், வாங்கிப்பா, பரவாயில்ல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த மெய்ப்பொருளை உணர்வதற்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வள்ளுவர் சொல்கிறார். நான் சொல்ல புரியுதா? அப்போ எந்த ஒரு நிகழ்விலையும், எந்த ஒரு செயல்லையும், எந்த ஒரு விஷயத்திலையும், பொருளையும் சிவமும் இருக்குது, சக்தியும் இருக்குது. அது ரெண்டையும் பகுப்பாய்வு செய்து கொண்டே வா. யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது, கண்டால் அறிவு. அறிவுனா ஞானம், ஞானத்துவம், இறையருள் கிடைத்துவிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நல்லா கவனிச்சிங்க. இப்போ இருள் அப்படின்னு சொன்னால் யார்? சிவம். வெளிச்சம்னா ஒளி, சக்தி. இப்போ இருள்னா சிவம், வெளிச்சம்னா சக்தி. இப்போ இந்த சிவத்திலிருந்து தான், இந்த இருளுக்குள்ளேருந்து தான் அந்த பொறியெல்லாம் கிளம்புது. ஆமாம், அந்த வெளிச்சம்லாம் வருது. சிவத்திலிருந்து தான் சக்தி தோன்றுது. சக்திக்குள்ளே சிவம் ஒளிந்திருக்கும். அதுதான் இதில் பெரிய நுட்பம். அப்போ அந்த சிவத்துக்குள்ளே சக்தி இருக்கும், அந்த சக்திக்குள்ளே சிவம் இருக்கும். அப்போது இப்படி டீப்பாக நீங்கள் நுட்பமாக பார்த்தீங்கன்னா சிவத்துக்குள்ள சக்தியும் சக்திக்குள்ள சிவமும் இரண்டரை கலந்துருக்கும். ரைட். இப்போது நீங்கள் சிவனையும் சக்தியையும் தரிசனம் பண்ணணும்னு நினச்சா ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன். இப்போது ஒரு அகல் விளக்கில் இது ஒரு வெற்றிலையை வைத்து, வெற்றிலையின் மேலாக அகல் விளக்கை வைத்து அதில் தூய பசு நெய்யை உருக்கி போட்டு தாமரை தண்டு நூல், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், தாமரை தண்டு நூலை திரியாக்கி அதை போட்டு இந்த சுத்தமான நெய் வார்த்து அந்த தாமரை தண்டு திரி போட்டு தீபத்தை ஏற்றணும். இருட்டான அறையில் வெத்திலை வைக்கணும், வெத்திலைக்கு மேலே அகல் வைக்கணும், அகலில் சுத்தமான பசுனை போடணும், தாமரை தண்டு திரி போடணும், தீபத்தை ஏற்றிடணும். இப்போ அந்த சுடர் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோட்டோ ஸ்டில் மாதிரி இருக்குது, நிற்கணும், காதில் ஆடக்கூடாது, நிற்கணும். இப்போது நல்லா கவனிச்சிக்கோங்க. இதை பார்த்தா இப்போ இந்த ரூமில் இருக்கிற இந்த இருளை சிவத்துக்குள்ளாக, இருளுக்குள்ளாக இந்த வெளிச்சம், இது சக்தி. இந்த சக்தி அப்படி ஃபோட்டோஸ்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா திரி ஓரமாக ஒரு லிங்கம் போல் ஒரு கருப்பு தெரியும். அந்த சக்திக்குள்ளாக ஒரு சிவம் தெரியும். இப்போ இதை நீங்கள் வணங்கினால், நீங்கள் ஆண்டாண்டு காலமாக தவம் செய்து பார்வதியும் பரமசிவனையும் நேரடியாக பார்த்து நீங்கள் பார்த்த புண்ணியம் இந்த பூஜை முறையில் உங்களுக்கு கிட்டும். இது ஒரு தாந்திரிகம். தாந்திரிகம் என்பதே ஷார்ட்கட்டு, குறுக்கு வழிகள் தான். ரைட்டா? அப்போது இப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு பிடித்த நாட்களில், உங்களுக்கு உகந்த நாட்களில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், இல்லை நான் தீவிர பக்தனா தினந்தோறும் உங்கள் விருப்பத்துக்கு தினமும் என்ன பண்ணுங்கள், பூஜை ரூமில் நீங்கள் மேற்கு நோக்கி அமர்ந்து கொண்டு, ஆமாம், உள்ள காற்றெல்லாம் வரக்கூடாது, பார்த்துக்குங்க, ஃபேன்லாம் போடக்கூடாது, ஒரு சிறு வெத்திலையை மேடையில் வச்சு
வெத்தலைக்கு மேலாக இந்த இந்த அகல் விளக்கு இந்த தீபத்தை போட்டு நீங்கள் சற்று நேரம் அந்த தீபத்தையே பார்த்தபடி வணங்கினால் உங்களுக்கு பரமசிவன் பார்வதி தேவியின் பிரதட்சணிய நேரடியாக பார்த்த அந்த புண்ணிய பலன் உங்களை வந்து சேரும். இது வந்துட்டு ஒரு தாந்திரீகம். சரிதானே? இன்றிலிருந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்றிலிருந்து நீங்கள் பழக ஆரம்பிங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்லையும் நீங்கள் பார்த்தா கேட்டதாக யாராவது வந்து சொன்னால் அதில் உள்ள சிவத்தையும் சக்தியையும் பகுப்பாய்வு செய்து பார்த்து கொண்டே வாருங்கள். இறையருள் தானாக கிட்டும். சுகமே சொல்க.